பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல ஔஷதம்னு என்ன? மன மகிழ்ச்சி நலமளிக்கும் நல்ல மருந்து. மன மகிழ்ச்சியாக இருப்பது அதுதான் ஒரு நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அநேக சூழ்நிலை நம்மளை ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இந்த மகிழ்ச்சி நம்ம இல்லத்தில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு என்பதை ஆராய்ந்து பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான், ஒரு கேள்விக்குறி தான். நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்துலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அந்த மகிழ்ச்சி என்ற நல் மருந்தோடு நம்ம இருக்கிறோமா? வேத சொல்லப்பட்டிருக்கு, அந்த நல்ல மகிழ்ச்சி தான் உன் உடலுக்கு மருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, சமாதானமாக இருக்கிறது, இந்த மகிழ்ச்சியை இழந்துட்டு நம்ம நிம்மதியாக அமைதியாக எதையுமே நினைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அநேக சூழ்நிலை நம்ம வெளியிலேருந்து மருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல தூக்கம் வராத, தூக்கத்தை இழந்து, மன அமைதி இழந்து, மன மகிழ்ச்சி இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து நம்ம இன்றைக்கி பலவீனரோ வியாதி உள்ளவர்களுமா தான் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை நம்ம இழந்ததுனால வேதம் சொல்லுது, இந்த மன மகிழ்ச்சியை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த நல் மருந்து, அந்த மன மகிழ்ச்சி என்பது நல் மருந்து, கத்தர் கொட்ட ஒரு நல் மருந்து. அதை நம்ம ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. மகிழ்வார்ந்த உள்ளம் ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு? மகிழ்வார்ந்த உள்ளம், மகிழ்ச்சியான இதயத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரா? திருப்தியான வாழ்க்கை வாழும்படி மகிழ்ச்சியான இருதயத்தை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நல்ல மருந்து. அந்த மகிழ்ச்சியான இதயத்தில் இன்றைக்கி அநேக காரியம், நம்மளை ஆட்கொள்கிற காரியம் என்ன? நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வருகிற காரியங்கள் என்ன? நம்மளையும் நம்ம அனுமதித்து நம்மளையும் அறியாமல் நமக்குள்ளே வந்த காரியம் என்ன? நம்மளே அறிந்து நம்ம ஏற்றுக்கொண்ட காரியம் என்ன? அந்த நல் மருந்தை நம்ம எந்த இடத்துல தொலைச்சிட்டோம், அந்த மகிழ்ச்சி எந்த இடத்துல தொலைச்சிட்டோம் என்பதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிழ்ச்சியான இருதயம் நம்ம மனசையும் நம்ம ஆன்மாவையும் அது குணப்படுத்துகிறதா இருக்குது. அந்த மன மகிழ்ச்சி நம்ம மனசையும் நம்ம ஆத்மாவையும் ஆன்மாவையும் அது குணப்படுத்துகிறதா இருக்கிறது. அது மருந்தாக இருக்கிறது. அது ஒரு நாளும் நம்ம இழந்துடாத பிடிக்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பணும். முறிந்த ஆவி, அந்த முறிந்த ஆவிக்கு அர்த்தம் என்ன? நொறுங்கிய ஆவி, உடைந்த ஆவி, முறிந்த மனம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் துக்கம், விரக்தி. துக்கம், விரக்தி, இப்படிப்பட்ட மனநிலைமை எலும்புகளை உருக்கிவிடும், உலர்த்தி விடும். எலும்புகளை என்ன பண்ணுமா? உலர பண்ணும். எலும்புகளை உலர்த்தி விடும், உருக்கிவிடும். நொறுங்கின ஆவி எலும்புகளை உலர்த்தும். ஆனால் மகிழ்ச்சியான இதயம்தான் உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சிறந்த மருந்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது நொறுங்கிய இருதயம், துக்கம், விரக்தி, இப்படிப்பட்ட அந்த முறிந்த இருதயம், நொறுங்கிய இருதயம், உடைந்த இருதயம், இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? மன மகிழ்ச்சி உள்ள இருதயமாக இருக்குதா? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரர் தாவீதில் சங்கீதத்தில் வாசிக்கும்போது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் எப்படி போட்டிருக்குது? வலிமை இழந்து போயிட்டுருக்கு, உலர்ந்து போயிட்டுருக்கு, பலனற்று போயிட்டுருக்கு. அது ஒன்றத்துக்கு உதவாததாக இருக்குது, பலனை ஒடுக்கிறதா இருக்குது, சரீரத்தை ஒடுக்கிறதா இருக்குது, மனசை ஒடுக்கிறதா இருக்குது, அது வியாதியை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால் தாவீதால் எதையுமே ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே தேவனை நோக்கி கதறி இருக்கிறார். பாருங்க, எத்தனையோ சூழ்நிலை தனிமையாக இருந்த போதிலும் அவர் கதறி கொண்டிருந்தார். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தார், துக்கத்தோடு, விரக்தியோடு, வேதனையோடு இருந்தார். கதறினாலின் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் பலன் எப்படி இருந்ததா? ஓட்டை போல் காய்ந்ததா, உலர்ந்து போயிருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நொறுங்கி போயிருக்கிறீங்களா? உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? முறிந்த மனதோடு இருக்கிறீங்களா? அன்றைய வார்த்தை, மனம் முறிவும் துக்கமும் உடலை சோர்வடைய செய்யும். மன முறிவும் துக்கமும் விரக்தியும் வேதனையும் மனுஷனை என்ன பண்ணுமா? உடலை சோர்வடைய செய்து
அந்த நபரை என்ன பண்ணிடுமோ அது பலவீனப்படுத்திடும். ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட முறிந்த ஆவி உள்ளவனா நான் இராதபடிக்கு, நொறுங்கின ஆவி உள்ளவனா இல்லாதபடிக்கு, உடைந்த உள்ளத்தோடு நான் இல்லாதபடிக்கு, மன முறிவோடு நான் இல்லாதபடிக்கு, அந்த துக்கமும் ஆண்டவரே வேதனையும் விரக்தியும் என்னை சோர்வடைய செய்தது. இப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கிறேன். நான் பலவீனப்பட்டுறாதபடிக்கு தாவீது தன்னை அந்த காரியங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். நொறுங்குண்ட இருதயங்களுக்கு சமீபமாயிருக்கிற கத்தரை நோக்கி அவர் பார்த்தது போல இந்த நாளையும் முறிந்த ஆவியோடு இருப்பீர்களான கத்தரை நோக்கி பாருங்கள். அந்த மன மகிழ்ச்சி என்னும் நல்மருந்த தேவன் கொடுப்பது நிச்சயம். மன மகிழ்ச்சி என்ற நல்மருந்தை கொடுப்பது நிச்சயமே. அண்ணாளோட இருதயம் அப்படி தான் இருந்தது, நொறுங்கி போயிருந்தது, உடைந்து போயிருந்தது. ஆனால் தெய்வ சமூகத்தில் வந்ததுக்கப்புறம் தேவன் அந்த மகளுக்கு மன மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்தார். அந்த இருதயத்துக்கேற்ற மருந்தை கத்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகள் பாருங்கள், அவள் கர்ப்பம் தரித்த பிறகு வாழ்க்கை முழுவதும் தேவன் அந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த மனம் முறிந்து போயிருந்த, இதயம் முறிந்து போயிருந்த, மகிழ்ச்சி இழந்து போயிருந்த அந்த இருதயத்துக்கு, உலர்ந்த எலும்புகளாக இருந்த, சோர்வடைஞ்சு போயிட்டு பலவீனப்பட்டு போயிருந்த அந்த மகளுக்கு மீண்டும் மன மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தன் தாய் இறக்கும்போது 37 வயது உள்ளவன். வேதம் சொல்வது சாராள் இறக்கும்போது அவங்க 127 வயது. அது ஈசாக்கு அவரோட வயசு பார்த்திங்கன்னா, அந்த வயசு 37 வயது உள்ளவர்களாக தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தாலும், ரெபேக்காளை திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட இருதயத்தில் இருந்த தாயை இழந்த அந்த துக்கம் நீங்கி அவர் ஆறுதல் அடைந்தாலும் வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விரக்தியோடு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? நெருங்குண்ட இருதயங்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளப்படுகிற சோர்வில் விரக்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன் அப்பா. என் சரீரம் பலவீனமாக இருக்குது, என் உடல் பலவீனமாக இருக்குது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே, உம்முடைய நீர் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சியான நல்வார்த்தை தான் ஆண்டவரே எங்கள் எலும்புகளை ஆண்டவரே எங்கள் எலும்புகளுக்கு அது ஆண்டவரே மருந்து போன்றது ஆண்டவரே. அந்த மனமகிழ்ச்சியை கொடுங்கப்பா. கேளுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதத்தில் எத்தனையோ மன கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் யோசிப்பு எத்தனை மன கஷ்டத்தோடு வேதனையோடு தகப்பன் வீட்டை இழந்த சகோதரர்களால் பட்ட வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் அநேகம் அவர் கடந்து செல்லும் போது அவர் மடிஞ்சு போன சூழ்நிலை அநேகம், கண்ணீரிலையும் வேதனையிலையும் இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்ததனால் அவர் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். யோசேப்பின் காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்துக்கொள்ள கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் வேதம் சொல்லுது. இன்றைக்கும் அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பது எவ்வளோ நிச்சயம் பார். தானியேலோடு கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், இன்றைக்கு மன விரக்தியை கொண்டு வருகிற காரியங்கள், துக்கத்தை கொண்டு வருகிற காரியங்கள், நம்மளை உடைய செய்கிற வார்த்தைகள், அநேக சூழ்நிலைகள் நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். வேதம் அதை தான் ஃபாதரைய பாடும்போது, மன மகிழ்ச்சி அது நல்ல மருந்து. ஒரு நாள் அந்த மன மகிழ்ச்சியை விட்டுடாதீங்க. கர்த்தருக்குள்ளே இருப்பீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற அந்த மன மகிழ்ச்சியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. மன அழுத்தம், துக்கம், துயரம், இப்படிப்பட்ட காரியங்கள், இழப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருங்க. பாருங்கள், சாராளோட இழப்பு ஈசாக்குக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்தது, வேதனையை கொடுத்தது. கிட்டத்தட்ட அவருக்கு திருமணம் ஆகும்போது அவர் 37 வயதில், அவர் 40 வயதில் திருமணம் பண்ணி கொண்டார். கிட்டத்தட்ட அந்த 4 ஆண்டுகள் தாய்க்காக கொண்டிருந்த அந்த துக்கம், வேதனை, அவர் பாருங்கள் பலவீனப்பட்டு போனவராக நிச்சயம் இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுத்து அந்த துக்கத்தை தெய்வன் மாற்றினது போல அவருடைய இருதயத்தில் தெய்வன் அந்த மன மகிழ்ச்சியை மீண்டும் கொடுத்தார். மன சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே நல் மருந்துங்க. அந்த மன மகிழ்ச்சியை காத்துக்கொள்வது எவ்வளோ ஒரு பாக்கியமாக இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிங்க, நேசிங்க, அந்த வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அந்த மன மகிழ்ச்சி என்று நல் மருந்து என்கிட்ட இருக்காண்டவரே, மகிழ்ச்சியான இருதயம் என்கிட்ட இருக்காண்டவரே, உடலுக்கு நல்ல மருந்தாக செயல்பட்டு ஆரோக்கியம் அடைய செய்கிற அந்த மன மகிழ்ச்சியான இருதயம் எனக்குள்ளே இருக்கான்னு நான் ஆராய்ந்து பார்ப்பது எவ்வளோ நிச்சயம். இன்றைக்கு அநேகர் அந்த மகிழ்ச்சி இழந்ததுனால இன்றைக்கி அநேக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க உண்டு. எதையுமே நினைக்காதபடிக்கு அவங்க நல்ல ஓய்வு கொடுக்கணும், தூக்கத்தை கொடுக்கணும், ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறவங்க உண்டு. எதையுமே நினைவில் கொண்டு வராதபடிக்கு வேலை ஸ்தலத்தில் ப்ரெஷர், குடும்பத்தில் ப்ரெஷர், உறவுக்குள்ளே ப்ரெஷர், தொழிலில் ப்ரெஷரு,
வீடு நிலம் இப்படிப்பட்ட காரியங்களை ப்ரெஷர் மதியில், மன அழுத்தத்தின் மதியில், மன வேதனை மதியில், மன முறிவின் மதியில் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீங்களும் நானும் தேவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சியான இருதயத்தை காத்துக்கொள்வது எவ்வளோ. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று வேதம் சொல்லுதப்பா. இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய வார்த்தையும் எங்கள் இருதயத்தில் வைக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தையில் இருக்கிற அந்த மகிழ்ச்சினால், உடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சினால், உடைய அன்பின் மகிழ்ச்சினால் நீ நிரப்புங்க ஐயான்னு கேளுங்க. நிச்சயம் கத்த நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமே கண்களை முடி. நல்ல தகப்பனை கேட்ட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கிற முடியும். அன்பின் வார்த்தையினால் மகிழ்ச்சினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்கப்பா. இது வரைக்கும் நாங்கள் அறியாமல் இருந்துட்டாண்டவரே. வேதனையோடு, உடைந்த உள்ளத்தோடு, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு இருந்துட்டாண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களை நாங்களும் பலவீனப்படுத்தி கொண்ட காரியங்கள் அநேகம் எல்லாவற்றையும் ஆண்டவரை மன்னித்து எங்களை தெளிவடைய செய்த உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் வைக்கிறோம்ப்பா. உங்கள் அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்தின்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.